ஹே ஃபேமே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு தரமான வண்டி தான் இருக்குது. ஸோ வண்டியை பார்த்தானே கண்டுபிடிச்சிருவீங்க. ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா GT60 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும் 2026. ஸோ GT60 வச்சு ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்க போது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் GT60 வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 year பேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 yearக்கு அப்புறம் GT60 வச்சு ஃபஸ்ட்டு வீடியோ அது இருக்க போது. அண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக அதே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சினா வந்துட்டு வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சினா அதுலேயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அண்ட் நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா 200K சப்ஸ்கிரைபர்ஸ் தொட போகுது. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணட்டும். அண்ட் GT60 ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த GT60 நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் வண்டி கொடுத்த நம்ம ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் வண்டியோட லுக் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா 50cc. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 bhp வரும், 52 டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் எக்ஸாக்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸ்டாக்கில் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் ஏதாவது எக்ஸாஸ்ட் போட்ட பைக் நம்ம கிடச்சிது அப்படின்னா அதை வச்சு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க, அது எனக்கு தெரியும். ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் இந்த ஒரு டைமில். அண்ட் ப்ரோட இன்ஸ்டாகிராம் ஐடி தான். ஸோ யாருக்கும் GT பிடிக்குன்னா ப்ரோட இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அண்ட் கான்டினென்டல் GT 650 ட்வின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே சைட் டோரில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸும் வந்துருச்சு. பட் பார்த்தீங்கன்னா பசங்க பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வீல் தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கு பார்க்குறதுக்கு ஒரு தனியான ஒரு அழகு லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் கிடையாது. ஸோ இது நியூ மாடலுங்கிறனால உங்களுக்கு LEDஸில் வந்துடும். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா செட்டப் எல்லாமே அனலாகில் தான் வரும், ஸ்பீடோமீட்டர்ஸ் எல்லாமே. அண்ட் டேங்க் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அண்ட் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ரோஸ்ட் எக்ஸாஸ்ட்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வண்டி கிடச்சா நான் போடுறேன். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன், யாரும் பார்க்கலன்னா. ஸோ புது வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன், ஓகேங்களா. எவ்வளோ பெரிய இன்ஜின் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர்ஸ்லாம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஆயில் கூல் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு வாங்க அப்படியே ஹைவேஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம். இதுதான் இந்த ரகட் பாயோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்னடா எக்ஸாஸ்ட் சவுண்ட் நார்மலாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஓகே, அப்படியே வாங்க ஒரு ரைடு போயிடுவோம். அண்ட் கைஸ் ப்ளீஸ் பி சேஃப். எங்கேப்பா சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ரைட் சேஃப் கைஸ், சேஃப்டி முக்கியம் பைக்கில் லைஃப்பில். போவோமா? கிளச்சை எடுத்தாலே பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகுது. அண்ட் ஸ்லிப்பர் கிளச் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட பார் அண்ட் பிரஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ராயல் என்ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொடுக்குறது, அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் எதுவும் வராது. ஓகேங்க, நான் அப்படியே ஹைவேஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஃபேமே, ஸோ ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். அண்ட் கைஸ் யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க, சேஃப்டி ரொம்பவே முக்கியம். முன்னாடியே சொன்னது தான். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா சேஃப்டியோட தான் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் ரொம்ப டிராஃபிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்லோ பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம சேஃப்டி ரொம்பவே முக்கியம். அதனால் நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ண வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ட் வாங்க ஃபஸ்ட் கியர்லேருந்து போவோமா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸோ த்ராட்டில் டெஸ்ட் பண்ண போகிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா GT பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக GT எடுத்தவங்க எல்லாருமே தெரியும் இது ஒரு பவர்ஃபுல் மிஷின்னு. டிராஃபிக் இருக்குது, பார்ப்போம். ஃபஸ்ட் கியர்லேருந்து பார்ப்போமா? 70, 100, 120 தேர்ட் கியரில். பயங்கர விண்ட் பிளாஸ்ட்டுங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே போகாது. நம்ம ஆப்போசிட் போய் தான் ட்ரை பண்ணணும். ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அதோட பவரை காட்டுது. இவ்வளோ விண்ட் பிளாஸ்ட் இருந்துமே ராயல் என்ஃபீல்டா. மிரர் பார்த்தீங்கன்னா அடிக்கிற காற்றுக்கு
அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பிடுச்சு. பார்த்துருப்பீங்க அரௌண்ட் ஒரு 170 கிட்ட போச்சுங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னால் புஷ் பண்ண முடியல. இந்த காற்றுக்கு அவ்வளோ போக முடியும் என்னால். பாப்பா ஆப்போசிட்டில் விண்ட்ராஸ்ட் கம்மியாக இருக்கான்னு. விண்ட்ராஸ்ட் போட்டிருந்தா என்னால் காது கிளியும். பட் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாக்குனால சுத்தமாக சவுண்டு கேட்கல. விண்ட்ராஸ்டோட நாய்ஸ் தான் காதில் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது. வேணாங்க நடு ரோட்டில் நிறுத்தி வச்சுருக்கான் டேர்னிங்கில். ஓ போயிட்டு தான் இருக்கானா, ஸ்லோ பண்ணியிருக்கான். ஓ ஓகே ஓகே, டீசல் ஃபில் பண்ணிட்டு பெட்ரோல் பங்கில் வந்துருப்பார் போல். கைஸ் ஹைவேஸ்லாம் ரொம்ப சேஃபாக இருங்க. ஏன்னா யார் எப்படி வருவா எந்த நேரத்தில் வருவான்னு யாருக்கும் தெரியாது. இல்லை ஜிடி வேறு இப்போ என்னன்னு தெரியலங்க, ஒரு ஆசை வந்துக்கிட்டே இருக்குது. இன்டர்செப்டார் பார்த்தீங்கன்னா போனதுலேருந்து நமக்கு ஜிடி மேலே ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஃபியூச்சரில் என்ன அப்டேட்டுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, வீட்டை நான் போட்டு போவோமா? டே இந்த சைடாக டிராஃபிக் இல்லாமல் இருக்குடா ப்ளீஸ்டா. ரொம்ப பயமாக இருக்குங்க இப்போலாம். நம்மளால் வந்து ஸ்பீடை வந்து போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா அப்போ ஸ்டார்டிங் அது ஒரு இளம் வயசு அப்படி இப்படின்னு இருந்தோம். இப்போ ஃப்யூச்சரை யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஏன்னு தெரியல. வந்துக்கிட்டே இருக்காங்களே. 180 லாக் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? பட் கஷ்டம்தான். லெட்ஸ் ட்ரை. வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 220 கிலோ. பிரேக்கிங்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த பைக்கில். ஃபைனலி ஒருத்தங்க இப்போ தெரியுதா நான் ஏன் ஜிடி எடுத்துகிட்டு வந்தேன்னு. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பயங்கரமான ஃபீல் கொடுக்கணும்னா அதுக்கு ஜிடியால் மட்டும்தான் முடியும். ஸோ 390 தரும். பட் ஸ்டில் இந்த டாப் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 390 அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா 180ங்கிறது அதில் நமக்கு லிமிட்டர் இருக்குது. இதில் லிமிட்டரே இல்லாமல் போகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பயங்கர வின் பிளாஸ்ட்டு. அதே மாரி தலைவன் பார்த்தீங்கன்னா அப்படியே காற்ற ஜெட்டு மாதிரி கிழிச்சின்னு போயிட்டு இருக்காப்புல. ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என் ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா ஷேக்காக ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ வேறு எப்படி வந்திருக்குன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஐ லவ் ஜிடி கைஸ், ஐ லவ் ஜிடி. ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா என்ன 22 தருதாமா நம்ம ஓனர் சொன்னார். கொஞ்சம் மந்த் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம அட்வென்ச்சர் 390 ட்ராவலிங்க்கும் சரி நார்மல் ஊருக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 25 வரைக்குமே தரும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 390 அடிச்சிக்க முடியாது. ஸோ ஜிடி ஒரு 2 சிலிண்டருங்கிறனால உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. பட் நாட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வண்டியை பிடிக்க யாராலையும் முடியாது. ஒரு பவர் பேக்கடு மிஷின் கைஸ், ஒரு பவர் பேக்கடு மிஷின். ஒரு ராயல் என்ஃபீல்டில் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச ஒரு வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் GT650 கைஸ். GT650 தான் எடுத்துடலாங்க. இன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்து வந்து கொஞ்சம் முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா தாராளமாக எடுத்துடலாம். வரப்போமா? வேகனார பாருங்க, வேகனார கட்டு போச்சுடா பைக்கடா.
இன்ஜின் எப்படி தெரியுமா இருக்கும்? என்னடா விண்ட்லாஸ்ட்டு, டேய் நான் அதுக்கும் மேலடா, அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி எது வரனாலும் புயலாக வரட்டும்டா, டேய் நான் உன்னை வந்து உன்னோட டாப் ஸ்பீடுக்கு ரீச் பண்ணுறேன்டா அப்படிங்கிற மாதிரி தலைவன் வந்து பறகுறான். ஒர்த்து கைஸ், உண்மையாலுமே ஒர்த்து. இதனால தான் GT60 வந்து யோசிக்காமல் எந்த ஒரு ஸ்பெக்குமே இல்லைனாலும் வாங்குறாங்க போல். ஸோ நானே பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர் GT பார்த்தேன். பட் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சரி ஓகே அட்வென்ச்சர் ட்ராவலிங் அப்படி இப்படின்னு யோசிக்கும் போது இது வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு தான் நான் அட்வென்ச்சர் ரேஞ்ச் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா GT60 எனக்கு பெரிய ஆசை தான். பட் அதெல்லாம் யோசிக்கும் போது தான் இதில் டியூப்லெஸ் டயர் கிடையாது. ஸோ இப்போ விட்டுட்டாங்க, அது பார்த்தீங்கன்னா யாரும் வாங்குறதில்ல. இதில் பார்த்தீங்கன்னா டியூப் டயர் தான் வரும். அண்ட் ஹெட்லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மவுண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க. பார்ப்போங்க, ஏதோ சம்திங் அடுத்த CC அப்கிரேடோட GT வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னன்னு தெரியல, அது அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் வேறு யார்ட்டையும் இந்த மாதிரி வண்டிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எடுத்துக்கிறேன், சேஃபாக பார்த்தீங்கன்னா வண்டியை கொடுத்துருவேன். அண்ட் சேஃப்டி ரொம்பவே முக்கியம் லைஃப்பில். அண்ட் என்ன நம்பி கொடுக்குறவங்ககிட்ட வண்டியை கண்டிப்பாக சேஃபாக கொடுத்துருவேன். அண்ட் இவ்வளோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அண்ட் ஓகேங்க, டாடா பேட்டே, லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். அண்ட் GT ஃபேன்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. என்னால் திரும்பி போட்டியன்னு கேட்காதீங்க. அண்ட் கைஸ், எத்தனை டைம் ஓட்டினாலுமே ஒரு சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் திரும்பி ஓட்டணும்னு தோணும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வண்டியுமே. அண்ட் ஓகே, இங்கே பாருங்கள், ஹாரன் நல்லாயிருக்கும். ஹாரனுமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஓகேங்க, ஸோ ஓனருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த சந்திப்போம். டாடா பேட்டே, லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் சப்போர்ட்னால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன் கண்டினியூவாக. அந்த சப்போர்ட் குறையாமல் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடியே சொன்னது தான், உங்கள்கிட்ட எதுவும் வண்டி கார் எதுவுமே இருந்துச்சுனாலும் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸில் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ பைக்ஸ் அண்ட் கார்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்டே நான் கேட்குறேன். ஓகேங்களா? என்னோடய சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, அடுத்த சந்திப்போம். பாய் பாய் ஃபேமிலி.